ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மட்டன் சுக்கா பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம தேவையானது என்னென்னா 2 பட்டை, 1/4 ஸ்பூன் சோம்பு. ஆல்ரெடி நம்ம வேக வச்ச மட்டன் தான் யூஸ் பண்ணுறோம், அதனால் ரொம்ப அதிகமான இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையில்லை. இப்போது சோம்பு பட்டையும் போட்டு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் சோம்பும் பட்டையும் போடுங்க. சோம்பு பொரிஞ்சதும் இப்போ பொரிஞ்சுக்கிட்டுருக்கு. சோம்பு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி அளவு நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி சின்னதாக கட் பண்ணணுமா பெருசாக கட் பண்ணணுமா அது உங்கள் சாய்ஸ். எனக்கு வந்து மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ போட்டுடலாம். சின்ன வெங்காயம் கருவேப்பிலை மட்டும் போட்டுடலாம். பொரிஞ்சிருச்சு சோம்பும் பட்டையும். சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் நம்ம வந்து ரொம்ப கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுக்க வேண்டியதில்லை. நம்மலாம் கண்ணாடி மாதிரி வர்ற மாதிரி வறுப்போம் இல்லையா, அதை விட அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். கிறிஸ்பியாகவும் இல்லாமல் கண்ணாடியாகவும் இல்லாமல் அதுக்கு இடையில ஒரு நிமிஷம் வதக்கினா போதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் நீங்கள் வந்து இது போடலாம். பூண்டு இஞ்சி பேஸ்ட் போடக்கூடாது. எப்போவுமே இப்படி தட்டி வச்சது தான் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மற்ற எதுக்கு வேணாலும் போடலாம். இதுக்கு சுக்கா வறுவலுக்கு நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு தட்டி வச்சது தான் போடணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போட்டுக்கலாம். அது பெருசாக அதில் ஒன்றும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இஞ்சி பூண்டு தட்டி போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னிங்கன்னா நீங்கள் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த பேஸ்ட்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து நல்லா உங்களுக்கு வணங்கணும். அது பச்சை வாசம் ஃபுல்லாகவே போயிடணும், இல்லைன்னா நம்மளோட ஃப்ளேவரே மாறிடும். நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம மட்டன் போடலாம். மட்டன் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம குழம்புல ஆல்ரெடி போட்டு வேக வச்சு அந்த குழம்புலேருந்து எடுத்து வச்ச மட்டன் தான். அது வேகணுங்கிற அவசியம் இல்லை. இப்போது கரெக்டாக பச்சை வாசம் போயிடுச்சு, நல்லாவும் வணங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசம் வந்துடுச்சு. பச்சை வாசம் போய் அது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இல்லையா, அது வந்துடுச்சு. நம்ம இப்போ மட்டனை உள்ளே சேர்த்திக்கலாம். மட்டன் நீங்கள் எடுத்து வச்சு போடும்போது தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல. ஏன்னா இப்போ வணங்கும் போது எப்படியும் நம்ம தண்ணி ஊற்றுவோம். உங்களுக்கு அந்த மட்டன் குழம்பே ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கோங்க. நான் இந்த பொடியெல்லாம் இப்போ கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன், அதனால் நான் அந்த மட்டன் குழம்பு எடுக்கலை. நார்மலாக மட்டன் குழம்பு ஊற்றி நம்ம வறுப்போம். நார்மலாக ஒரு வறுவல் பண்ணுறதுக்கு மட்டன் குழம்பு தான் 1 கரண்டியோ இல்லை 2 கரண்டியோ ஊற்றி வறுப்போம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும், கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படிங்கிறதுனால பொடிகளை மட்டும் போட்டுக்கலாம். பொடிகளை போட்டு அந்த பொடி வேகிறதுக்காகவாவது நம்ம தண்ணி ஊற்றணும், 1 டம்ளர் தண்ணியாவது ஊற்றணும். ஆனால் குழம்பு ஊற்றினா அந்த காரம் அதிகமாகிடும் இல்லையா, அதனால் நம்ம அந்த குழம்பு ஊற்றாமல் பொடி மட்டும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், வரமிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி தூள். இப்போ 4யுமே போட்டுடலாம். இது பொடி போட்டோன்னே உங்களுக்கு வந்து சீக்கிரம் ட்ரை ஆகிடும். அந்த கறியில் இருந்த தண்ணியோ இல்லை வெங்காயம் மிளகா வணக்கறதுக்கு போட்ட அந்த எண்ணெய் எதுவுமே உங்களுக்கு வந்து தெரியாது, இருக்கிற மாதிரியே தெரியாது. சட்டுன்னு ஒரு நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ட்ரை ஆயிரும்.
இப்போ ட்ரை ஆயிடுச்சு. நம்ம லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வெங்காயத்துக்கும் அந்த பொடிகளுக்கும் கறிக்கு தேவையான உப்பு இருக்கும் அதுலேயே. நம்ம வெங்காயம் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ பொடிகளுக்கு காரம் தூக்கலாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போடணும். ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடலாம். அப்போ தான் காரசாரமாக நறுக்கு சுருக்குன்னு ஒரு சுக்கா வறுவல் கிடைக்கும் நமக்கு. உப்பு பத்தலைன்னா நம்மளால் சாப்பிட முடியாது இல்லையா. உப்பு இல்லா பண்டம் குப்பையிலே. ஸோ உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு வணக்கிட்டு ஒரு 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 2 வணக்கம் வணக்கிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு, உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் கரிஞ்சு போகாது, லைட்டாக அடி பிடிக்கும், கரிஞ்சு போகாது. நம்ம இப்போ தண்ணியை ஊற்றிட்டோம்னா அந்த கரிஞ்சு போனது எல்லாம் கரிஞ்சு போகலை, அடி பிடிச்சதெல்லாம் உங்களுக்கு கொதித்து மேலே வந்துடும். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இந்த தண்ணி அந்த வரமிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் எல்லாமே நம்ம பச்சையாகவே தான் போட்டிருக்கோம், ராவாக தான் சேர்த்திருக்கோம். அதனால் அதனோட பச்சை வாசம் போகிறதுக்காகத்தான் இந்த தண்ணி. ஏன்னா ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வச்சுட்டோம். வேக வைக்கிறதுக்காக நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த பொடிகளோட பச்சை வாசம் போகணும், அதுக்காகத்தான் இந்த தண்ணி ஊற்றுறேன். இப்போ மூடி வச்சிடலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும், ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு கலரு இப்போ கீழே பிடிச்ச மாதிரி தெரிஞ்சதெல்லாம் கூட வந்துருச்சு, பார்த்தீங்களா. இது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு இன்றைக்கி கிளற ஆரம்பிச்சிடுங்க. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் கொதிக்க விட்டுருந்தோம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க. உங்களால் முடியும்னா கைவிடாமல் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃபுல்லாகவே கிளறுங்க. இல்லை அப்படின்னா இன்னொரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஹையில் வச்சுட்டு விட்டுருங்க. அது ஒன்றும் பிடிக்காது, அது தண்ணி இருக்கிறதுனால கீழே அடி ஒன்றும் பிடிக்காது. அந்த கறி எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு ஃப்ளேம் இருந்தால் போதும். அதுக்கு மேலே வடச்சட்டியில் படுற அளவுக்கு ஃப்ளேம் இருக்கக்கூடாது. இதே மாதிரி வணக்கிட்டே இருந்தோன்னா அந்த தண்ணியாட்ட தெரியறது எல்லாமே உங்களுக்கு ட்ரை ஆகி கறியில் அப்சர்வ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எண்ணெய் தான் பிரிஞ்சு வரும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜ் தான் நமக்கு சுக்கா ரெடி ஆயிருச்சு, மட்டன் சுக்கா ரெடி ஆயிருச்சு அப்படிங்கிற ஸ்டேஜ். இப்போ நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. இதுக்கப்புறம் நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. கிளறிட்டு நம்ம மல்லித்தலை போட்டுடலாம் இப்போது. ஏன்னா மல்லித்தலை கொஞ்சம் போட்டுட்டோம்னா அந்த ஃப்ளேவரும் உங்களுக்கு இறங்கிக்கும். எல்லோரும் மல்லித்தலை பச்சையாக மேலே அலங்காரத்துக்காக போட்டுவிடுவாங்க. பட் நான் அப்படி போட மாட்டேன். மல்லித்தலையை போட்டு ஒரு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஃப்ளேவர் உள்ளே இறங்கணும். அது பச்சை வாசம், அந்த மல்லித்தலை கூட பச்சை வாசம் அடிக்கக்கூடாதுங்கிற இதுதான் என்னோடய டேஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னாவே கொஞ்சம் ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு. அந்த தண்ணியே இல்லை பாருங்கள். அந்த கிரேவியில் இருக்கிற அந்த இதுதான் இருக்க தவிர தண்ணி இல்லை. ஓகே, இப்போ மல்லித்தலையை போட்டு நம்ம கிளறி விட்டுறலாம். அந்த அரோமா ஃபுல்லாக இறங்கணும் உள்ள. மல்லித்தலை அப்படிங்கிற ஒரு ஃப்ளேவர்
நம்ம கறிக்குள்ளே இறங்கணும், மட்டனுக்குள்ளே. ஏன்னா பச்சையாக இருந்ததுன்னா சாப்பிட மாட்டாங்க யாரும், எனக்கு தெரிஞ்சு யாருமே சாப்பிட மாட்டாங்க. எல்லாம் எடுத்து எடுத்து வச்சுருவாங்களே தவிர, மல்லித்தழை ஒன்று, கருவேப்பிலை ஒன்று மேலே இருக்குது. கருவேப்பிலையெல்லாம் உள்ளேயே இருந்தாலுமே எடுத்து தான் வச்சுருவாங்க. அதை யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே உடம்புக்கு நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, தெரியுதா உங்களுக்கு? போதும், இந்த ஸ்டேஜே நமக்கு போதும். ஏன்னா சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு வேணும்னா இதை விட இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது வறுவல், நம்ம வறுவலை மட்டும் சாப்பிட்ணும், சாப்பாடோடு வச்சு வறுவலை மட்டும் எடுத்து சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இது ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம செஞ்சு முடித்தாச்சு. எப்படி இருக்குதுன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. தேங்க்யூ.